ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்திருக்கோம். டாக்டர் என்ன சொன்னார் ஏது சொன்னார்னு கேட்க மாட்டியா? நீ கேட்டாலும் நான் எப்படி பதில் சொல்லுவேன்? எனக்கு ஏதாவது தெரிஞ்சாதானே சொல்ல முடியும். இங்க வச்சே இல்லாத நாடகம் எல்லாம் போட்டா, என்ன கூட போக விடாம பண்றதுக்கு என்னென்னமோ பண்ணி பார்த்தா. ஆனா அது நடக்கல. கடைசியில அங்க போய் என்ன பண்ண தெரியுமா? டாக்டர் ரூம்க்கே என்ன போகவே விடல. வெளியே வந்தும் கூட டாக்டர் என்ன சொன்னார்னு சொல்லவே இல்லை. எல்லாம் சரியா இருக்குன்னு ஒத்த வார்த்தையில முடிச்சிட்டா. கோபியோட உடம்பு எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க கூடாதா? நான் அவன் அம்மா தானே. எனக்கு கோபி மேல எந்த உரிமையும் இல்லையா? இருக்குதா? ஆனா அதுக்காக எல்லா இடத்துக்கும் கூடவே போயிட்டு இருக்கணும்னு ஒண்ணும் இல்ல. ரெண்டு விஷயம் நீங்க யோசிக்கணும் அத்தை. உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, ராதிகா உங்க பையனோட வைஃப். அவங்களுக்கு தான் இப்போதைக்கு கோபி விஷயத்துல முடிவெடுக்கிற உரிமை இருக்கு. ரெண்டாவது, உங்களுக்கு கால் வலி, தலைவலி, இடுப்பு வலி, முதுகு வலின்னு அவ்வளோ பிரச்சனை இருக்கு. நீங்க ஒன்னும் சின்ன பொண்ணு கிடையாது. உங்களுக்கு வயசாயிடுச்சு. அத புரிஞ்சுக்கிட்டு வீட்ல உட்கார்ந்து ரெஸ்ட் எடுங்க. அவங்க விஷயத்த அவங்க பாத்துப்பாங்க. கூட போன என்ன வெளியே உட்கார வச்சுட்டு அவ கோபியோட போய் டாக்டரை பார்க்க போனா. அது உனக்கு ஒரு பிரச்சனையாவே தெரியலையா? எனக்கு தெரியல அத்தை. முதல்ல அடுத்தவங்கள நம்ப பழகுங்க. உங்க பையனை ராதிகா நல்லா பாத்துப்பாங்கன்னு நம்புங்க. அவதானே பார்த்துட்டு தான் அடுத்த வேலையை பாப்பா. தப்பு ஏன் மேலதான் பாக்கியா? ஆஸ்பத்திரிக்கு போனது சொல்லல. உன்னை பத்தி தெரிஞ்சும் உன்கிட்ட வந்து நான் புலம்புறேன் பாரு, அத சொல்றேன். உனக்கு என் வேதனை ஒரு நாளும் புரியாது. நீ உன் ஃப்ரெண்ட பத்தி மட்டும்தான் யோசிப்ப. அவளும் ஜாலியா உனக்கு துரோகத்துக்கு மேல துரோகம் பண்ணுவா. இன்னும் ஏன் இங்க நின்னுட்டு இருக்க? போய் உன் வேலையை பாரு. பிள்ளைங்க வளர்ந்ததும் காசி ராமேஸ்வரனும் எங்கேயாவது போயிடணும் போல. கூடவே இருக்க கூடாது. இருந்தா இதுதான் நிலைமை போல.